எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. இந்த வாரத்தினுடைய கடைசி நிகழ்ச்சியிலே ஒன்றிணைந்திருக்கிறோம். நாளை நம்முடைய மாபெரும் விசேஷமான கூட்டம் காலை 9:30 மணி. நீங்கள் எங்களுடைய சிறப்பு விருந்தினர். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும் என்பதனுடைய ஆதாரம் தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கிற சாட்சிகள், நீங்கள் கேட்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அவர் தாமே பல தடவை நமக்காய் சொல்லியிருக்கிறார், கவலைப்படாதிருங்க, பயப்படாதிருங்க, சோர்ந்து போகாதிருங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? பிரச்சனைகள் நடுவிலே, பிரச்சனைகள் மத்தியில நம்ம இதை செய்யணும். பிரச்சனை இல்லாத பொழுது இல்லை நண்பர்களே, பிரச்சனை இருக்கிற தருணம் தான் நீங்க ஆண்டவருடைய உதவி அணுகணும். குறிப்பார் உதாரணமா எந்த நேரம் நம்ம மருத்துவ இடத்துல செல்கிறோம், எந்த நேரம் மருத்துவரை அணுகுகிறோம்? வியாதி இருக்கும் பொழுதா, வியாதி இல்லாத பொழுதா? இது சாதாரணமா யோசிக்க வேண்டிய விஷயம். பல நேரம் நம் மக்களோட பேசும்போது அவர்களுடைய கருத்து என்னவா இருக்கு, அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு தெரியுமா? பிரச்சனையினுடைய சமயத்துலதான் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. அதாவது பிரச்சனையினுடைய சமயத்துலதான் அவங்க ஒரு அறைக்குள்ள தன்னை பூட்டி கொள்கிறார். என் மனசு கவலையா இருக்கு, என்னுடைய உடம்புல வியாதி இருக்கிறது, என் குடும்பத்துக்குள்ள பல குழப்பங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க வீட்டுல இருக்கும்போது, இல்ல ஒரு அறைக்குள்ள உங்களை பூட்டி கொள்ளும் போது, இல்ல உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளும் போது எப்படி நீங்க அதை ஜெயிக்க முடியும்? அந்த கவலை, அந்த பாரம், அந்த சோகம் உங்க உள்ளத்தை உழுக்கும் போது, உங்க மனசை அழுத்தும் போது, அந்த நேரம் தான் நீங்க தேவன் உதவியை நாட வேண்டும். அந்த நேரம் தான் நீங்க அவரை தேட வேண்டிய மிக சிறந்த தருணம். எனவேதான் உங்களுக்கு காண்பிக்கிறோம், உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும் மக்களே. இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலேயே இந்த அற்புதமான சாட்சி முன்வைக்க விரும்புகிறேன். தொடர்ந்து எங்களோட இணைத்திருங்கள். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. என்னுடைய பெயர் சூசன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பம் அழிக்கப்பட்டதா இருந்தது. கெட்ட பழக்கத்தினாலும் ஒருத்தர் நம்பாததுனாலும். சமயம் நான் கேலி செய்யப்படுவேன். நான் ஒரு ஆணை போல நடந்துக்கிறதுனால என்னுடைய கணவரை கூட நான் கட்டுப்படுத்த நினைச்சிருக்கேன். நான் என் கணவரோட சரிசமமாக நடந்துக்க நினைப்பேன். என் கணவர் குடிக்கிறாரா, சரி நானும் போய் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் குடிப்பேன். நான் பார்ட்டிகளுக்கு போவேன். வீட்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்துவேன். வீட்டில் நாங்கள் நிறைய சண்டை போடுவோம். ஏன்னா அவர் நிச்சயமாக ஒரு ஆணாக இருக்கார், நானும் ஆணாக இருக்க நினச்சதுனால நாங்களும் சண்டை போடுவோம். ஒரு குழப்பமான சூழ்நிலை நடக்கும். அவர் என்னை அடித்து கீழே தள்ளுவார். சில சமயம் மேலே குதிச்சு நானும் உனக்கு சரிசமமாக இருக்கேன்றதை காமிக்க நினைப்பார். ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு முறை அவர் என்னை அடித்து கீழே தள்ளி என் முடியை இழுத்து என்னை அடிக்க முயற்சி செய்தார். என்னுடைய திருமண வாழ்க்கையானது மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தது. ஏன்னா என்னுடைய கெட்ட பழக்கத்தினாலையும் என்னுடைய குடி பழக்கத்தினாலையும் மட்டும்தான். அநேக பேர் சொல்லுவாங்க, என்னை இவர் அந்தளவு அதிகமாக குடிக்கிறாரு, வீட்டுக்குள்ளாக இருந்து இவருடைய மனைவி ஆணா இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதனால தான் நான் வீட்டுக்குள்ளாகவே இருப்பேன், வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருப்பேன். சில நேரத்தில் நான் வெளியே போயிட்டு குடிப்பேன். நான் புகையானது பிடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டு வெளியே போயிட்டு அங்கே குடிச்சிட்டு சில வாரங்கள் அங்கேயே வெளியே தங்குவேன். நான் வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன். என் மனைவி தான் வீட்டில் ஆணா இருந்து எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. அதுதான் எங்கள் வீட்டுக்குள்ளாக அநேக பாதிப்பு கொண்டு வந்திருக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளாக நாங்கள் 2 பேருமே கொலை பண்ணுற அளவு சண்டை போட்டுப்போம். சில நேரத்தில் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எங்களை பார்த்து ஓடி போவாங்க. நாங்கள் நிறைய குடிச்சிருக்கோம், குடிக்கு நிறைய பணத்தை செலவழிச்சிருக்கோம். நிறைய நேரம் என்னுடைய கணவர் புகைப்பழக்கத்துக்கு அடிமையானவராக இருந்தார். இன்னும் பல காரியத்தில் செலவழித்தார். ஒரு நேரம் நாங்கள் உணர்ந்தோம், உண்மையாகவே இது ரொம்ப கடினமானதாக இருந்ததுன்னு. குடியிலையும் மற்றும் புகைப்பழக்கத்துலேயும் அதிக பணத்தை செலவழிச்சிட்டு இருந்தோம். பல பண நெருக்கடிகளை கடந்து போனோம். சில சமயம் கூட உணவு இருக்காது, சமயம் வீட்டில் கேஸ் இருக்காது, சாப்பிட பொருட்கள் சில சமயம் இருக்காது. உண்மையாகவே இந்த சூழ்நிலை ரொம்ப கடினமானதாக எங்களுக்கு இருந்தது. சில நேரத்தில் வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் வேலை செய்வோம். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வர திங்கக்கிழமை எதுவும் இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை எதுவும் இருக்காது. பிற்பட நாங்கள் கடன் வாங்குவோம், கடன் திருப்பி செலுத்துவோம், திருப்பி எங்கிட்ட எதுவும் இருக்காது. இது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிப்பேன். நான் இரவு நேரத்தில் நான் விளையாட போவேன் வெளியே. எங்களுக்கு எந்த சேமிப்பானது இருக்காது. வாழ்க்கைக்காக நான் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவனிக்க மாட்டோம். என் மகள் இளையவளாக தான் இருந்தா, ஆனால் எங்கள் 2 பேருக்குமே அவளுக்கு எந்த ஒரு மரியாதையுமே இல்லை. சமயம் நாங்கள் சண்டை போடுறத அவளும் பார்ப்பா. அது அவளை அந்தளவு பாதிக்கும். அவள் யார் பக்கத்தில் நிற்கிறதுன்னு கூட தெரியாது. என்ன இது அதிகமாக பாதிப்படைய செய்தது. ஆனால் எப்போவுமே நான் இதை வெளியே காண்பிக்க மாட்டேன். எனக்குள்ளாக நான் அதை தொடர்ந்து வச்சுட்டே இருந்தேன்.
நான் எப்பொழுதுமே எனக்குள்ள எல்லாமே சரியா இருக்கு அப்படின்றது மாதிரி வெளியே காண்பிச்சுப்பேன். ஆனால் எனக்குள்ளாக இந்த விஷயம் ரொம்ப ஆழமாக இருந்தது. என்னுடைய பெற்றோர்கள் ஒருத்தர் பார்த்து கத்துவாங்க, அவங்க சண்டை போடுவாங்க, சில நேரம் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அவங்களுடைய திருமண வாழ்க்கை எதுவுமே சரியா இல்லை. அவங்க எனக்கு கொடுத்த உதாரணம் எல்லாமே தவறாக இருந்தது. அவங்கள பற்றி எந்த ஒரு மரியாதையும் எனக்குள்ளாக இல்லை. காரணம், அந்த மரியாதை உருவாக்குறதுக்கான எந்த ஒரு இடமும் அந்த இடத்துல இல்லை. எனக்குள்ளாக ஒரு விஷயத்துல மட்டும் நான் உறுதியாக இருந்தேன், அவங்க எனக்கு நல்ல பெற்றோர்கள் கிடையாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போவாங்க. ஒரு பெண் குழந்தைய நானும் அவங்களோட போக வேண்டியதாக இருந்தது. எனக்கு வேற எந்த வழியும் இல்லை, அவங்களோட போகிறது மட்டுமே என்னுடைய ஒரே வழியாக ஒரு இருந்தது. பெற்றோராக என் மகளுக்கு வந்து நாங்கள் ஒரு கெட்ட உதாரணமாக தான் இருந்தோம். நாங்கள் வந்து பார்ட்டிக்கு போனோன்னா அவள் எங்கள் கூடயே தான் இருப்பாள். ஏன்னா அவள் எங்களுக்கு ஒரே மகளாக இருந்தா. பார்த்துக்க யாருமே இல்லை, அதனால நாங்கள் அவளை எங்கள் கூடயே கூட்டிகிட்டு போயிடுவோம் அந்த இடத்துக்கு. ஒரு நாள் நாங்கள் அவளை எங்கள் கூடயே கூட்டிகிட்டு போனோம், நானும் என் கணவரும். நாங்கள் வந்து அங்கே குடிச்சிட்டு கொண்டாடிட்டு இருந்தோம். அவள் எங்களுக்காக அங்கே காத்து கொண்டு இருந்தா, எங்களை பார்த்துட்டு இருந்தா. ஒரு தாயாக நான் அவளுக்கு வந்து கெட்ட உதாரணமாக தான் இருந்தேன். அதை பார்த்து தான் அவள் வந்து எங்கள் கூட வளர ஆரம்பித்தா. டிவி ப்ரோக்ராமில் நான் சில சாட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு குடும்ப உறுப்பினர் அங்கே சொல்லிட்டு இருந்தாரு, அங்கே போனால் மக்கள் ஆசிர்வதிக்கப்படுறாங்கன்னு. மக்கள் அங்கே ஆசிர்வதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் போக நினச்சேன். நாங்கள் போக முடிவெடுத்தேன். முதல்ல வந்து நான் எனக்கான தொடர் சங்கிலி ஜெபத்தை செஞ்சேன். இதே போல் இருக்க விரும்பல, நான் வித்தியாசமான நபராக இருக்க விரும்புகிறேன்னு நினச்சேன். முதல்ல விடுதலைக்காக போராடினேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போனேன். போதகர் சொன்ன காரியங்களை நான் செயல்படுத்தினேன். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் போவேன், என் குடும்பத்துக்காக ஜெபிப்பேன், ஆசிர்வதிப்பேன், தண்ணீரை ஆசிர்வதிப்பேன், எண்ணெயை கொண்டு போவேன், என் கணவருடைய தலையணையை அபிஷேகப்படுத்துவேன், அந்த சட்டையை வந்து பரிசுத்த தண்ணீரால் சுத்தப்படுத்துவேன். தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே என்னை மாற்றுங்க, என் மூலமாக என் குடும்பத்துக்காக போராடும்படி. என்னுடைய கணவரை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க விரும்பல நினச்சேன். என்னுடைய மனைவி பல நேரத்தில் ஆலயத்துக்கு வரும்படியாக கேட்டிருந்தேன். ஆனால் நான் ஒருபொழுதும் தீர்மானம் எடுக்கல வரும்படியாக. சரி பரவாயில்ல, அடுத்த வாரம் போகலாம், இல்லை அடுத்த வாரம் போகலாம். நான் ஒருபொழுது போனது கிடையாது. ஆனால் ஒரு நாள் நான் தேவனோட தீர்மானம் செஞ்சேன். நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது அநேக வித்தியாசங்களை பார்த்தேன். ஆனாலும் நான் வெளியே போன பிற்பாடு குடிப்பேன், புகைப்பிடிப்பேன். 2 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு, 4 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் நான் வெளியே போயிட்டு ரகசியமா குடிச்சிட்டு இருந்தேன். நான் சிகரெட் பிடிக்கும் பொழுது அந்த புகையாளங்கிட்ட சொல்லும், ஏன் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கு, நீ திருப்பி சிகரெட் குடிக்க ஆரம்பி. நான் அதே போல் நான் குடிப்பேன். ஆனால் நான் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன், அநேக சாட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன். மக்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு, அவங்க கவனமா எடுத்துக்கிட்டாங்க எல்லா விஷயங்களுமே. என்னுடைய மனைவி வாழ்க்கைக்குள்ளாக பார்க்கும்பொழுது நிறைய விஷயத்தை அவ மாத்திக்கிட்டா. ஏன்னா இனிமேலும் அவ வந்து ஒரு ஆணா இல்ல, கோபப்படுறதை நிறுத்திட்டா, சண்டை போறது நிறுத்திட்டா, எந்த ஒரு தவறான விஷயத்தை செய்யல. உண்மையா சொல்லும் போது அவளுக்குள்ளாக நான் வித்தியாசத்தை பார்த்தேன். அப்போ அவளுடைய வாழ்க்கை மேலாக மாற்றமானது ஏற்படுதுன்னா அப்ப என் வாழ்க்கை மேலாக ஏற்படும். நான் உணர்றதுனால நான் ஒரு படி எடுத்து வச்சு வந்தேன். என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் வித்தியாசத்தை பார்க்க தொடங்கிட்டேன். இப்படியாதான் வேலை செய்யு பார்த்து பிற்பாடு நான் மாற தொடங்கினேன். பிற்பாடு எல்லாமே சரியாக இருந்தது. என்னுடைய குடும்பத்தார் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதை பார்க்க ஆரம்பிச்சேன். என்னுடைய அம்மா என்னிடத்திலோ என்னுடைய அப்பாவிடத்திலோ அன்பா பேச ஆரம்பிச்சாங்க. ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு தான் எங்களுடைய எல்லா உறவுகளிலும் நல்ல உறவு முறை ஏற்பட ஆரம்பிச்சது. என்னுடைய அம்மா என்னிடத்துல அன்பா பேசுவாங்க. எங்களுக்குள்ளாக இனிமேலும் எந்த வாக்குவாதமும் இல்லை, ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கு. ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாங்க வாலிப குழு. அவங்க எல்லாருமே என்னை அன்பா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன நியாயம் தீர்க்கல, அவங்க எல்லா நேரமும் தயாரா இருந்தாங்க என்னை வரவேற்பதற்கு. அந்த இடத்துல தான் நான் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை கண்டடைந்தேன். ஒரு முழுமையான வித்தியாசமான வாழ்க்கை அந்த இடத்துல எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு என் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் விசுவாசத்தில் இருக்கோம், ஒரே விசுவாசத்தில் இணைஞ்சிருக்கோம். இனிமேலும் கோவப்படுற பிரச்சனை இல்லை. நான் என் கணவர் சொல்கிறத கேட்குறேன், புரிஞ்சுக்கிறேன். நான் மனைவியாக இருக்கேன், அவர் தான் தலைவராக இருக்காரு. என்னுடைய முழு குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்துட்டு இருக்கோம். நான் இந்த இடத்துல வாலிப குழுல ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன போல அல்லது என்னை விட மோசமான பிரச்சனையை கடந்து போற வாலிபர்களுக்கு உதவி செய்யும்படி நான் அந்த இடத்துல அவங்களோட இணைந்திருக்கேன். நான் அவங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு போவேன். அந்த இடத்துல வாலிபர்களை பார்த்தா அவங்க இடத்துல என்னுடைய சாட்சியை பகிர்ந்து சொல்லுவேன். தேவன் என்னுடைய முழு குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இனிமேலும் எங்களுடைய பண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையானது இல்லை. ஏன்னா நாங்க வியாபாரம் தொடங்கிட்டு இருக்கோம், எங்களுடைய வியாபாரமானது வளர்ந்துட்டு இருக்கு. அதே போல எங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். தேவன் எங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்கார். ஆனா இதை விட எல்லாவற்றுக்கும் மேலானது பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எங்களுக்கு தேவையானது எல்லாமே எங்களிடத்தில் இருக்கு. ஏன்னா தேவன் கொடுக்கிற எல்லாவற்றுக்கும் மேலான ஒண்ணு பரிசுத்த ஆவியானவர். நானும் என்னுடைய மனைவியும் ஆலயத்துக்குள்ளாக துணைலரா இருக்கிறோம். நாங்க வெளியே போறோம், ஊழியமானது செய்யறோம், ஆத்துமாக்களை ரட்சிக்கிறோம். இன்னைக்கு நாங்க எங்களுடைய சாட்சிகளை சொல்றோம், லைவாவும் நீங்க பாக்குறீங்க. அதே போல நாங்க மக்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கிறோம், மக்களை கற்றுக் கொடுக்கிறோம். உங்களுக்காக தேவன் இருக்கிறார். உங்களுக்கான தீர்வானதற்கு இந்த சூழ்நிலை வெளியே வரும்படி. ஏன்னா நாங்க அநேக காரியங்கள் கடந்து போயிருந்தோம் இதே சூழ்நிலையில. இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமாக இருக்கோம் ஒரு துணைலராக.
இப்போதைக்கு எங்களுக்குள்ள புரிந்து கொள்ளுதல் இருக்குது. நாங்கள் ஒருத்தர் நேசிக்கிறோம். இனிமேலும் ஒருபோதும் தேவன் என் குடும்பத்தின் திருமணத்தை பிரிக்கும்படி கேட்கல. கேட்குறேன், என் திருமணத்தை ஒன்று சேர்த்து வைங்க. மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கிறேன். நண்பர்களே, இந்த வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சி உங்கள் எல்லோருக்கும் ஒரு மிக சிறந்த ஆதார். தேவன் தாமே உங்களை நேசிக்கிறார். எனவே நான் சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளும். எந்த நேரம் விழத்தள்ளப்பட்ட ஒருவராய், படுகொலையில இருக்கிற ஒருவராய், வாழ்க்கையினுடைய கடைசியில இருக்கிற ஒருவராய், அல்லது விளிம்பிலே இருக்கிற ஒருவராய் நீங்கள் உங்களை பார்த்தால், வலதுபுறம் இடதுபுறம் முன்பு பின்பு ஒருவரும் இல்லை என்ற நிலையிலே உங்களை பார்த்தால் மிக சரியாய் அந்த தருணம் தான் நீங்கள் மேல் நோக்கி பார்க்க வேண்டிய தருணம், தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய தருணம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த இடத்தை எந்த பாஷையை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, எந்த நம்பிக்கையை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, கவலை இல்லை நண்பர்களே. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை மாற முடியும். ஏன் நீங்கள் கவலைப்பட்டு கலங்க வேண்டும்? ஏன் நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளாக்கப்பட வேண்டும்? ஏன் நீங்கள் தவறான முடிவுக்கு செல்ல வேண்டும்? தேவையில்லை. இன்றும் தேவன் அற்புதங்களை செய்கிறவர். நீங்கள் ஒரு வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அவர் வார்த்தை உங்களுக்குள்ளே கூட்டு செல்லுங்கள் நண்பர்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அவர் எனக்கு ஒரு மாயாஜாலத்தை போல உதவி செய்வாரா என்ற அந்த கண்ணோட்டத்துல அல்ல. நீங்க அந்த பாரத்தை சுமக்காம, மாறாக நீங்க சுமந்த அந்த பாரத்தை நீக்கி அவர் வார்த்தையை உங்களுக்குள் சுமக்க வேண்டும். அவர் வார்த்தையை உங்களுக்குள்ள சுமக்கிறது அப்படின்னா என்ன? அவர் என்ன உங்களை செய்ய சொல்றார், அதன் பிரகாரமாய் நீங்கள் செய்வது. அவர் வழிகாட்டுதல் பிரகாரம். உதாரணமாய் ஒரு சம்பவம் நடந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு திருமண விருந்துக்கு சென்றிருந்தார். அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. ஒரு துக்ககரமான, சோககரமான, பரிதவிப்பான, பதட்டமான ஒரு சூழ்நிலையா மாறப்போகுது. ஆனா அந்த நேரம் என்ன செய்யறதுன்னு தெரியாத தருணம். அங்க ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ வேலைக்காரர், அதை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு செய்ததனால் அந்த துக்ககரமான, சோககரமான, அசௌகரியமான, வேதனைக்குரிய ஒரு சூழ்நிலை, மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை சந்தோஷமான ஒரு தருணமாய் மாறி. இப்போ நீங்க வெறும் கேட்பது மாத்திரமன், நீங்கள் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். அதுதான் அந்த இளம் பெண் செய்தார். சிறு வயது முதலே வாழ்க்கையில பல போராட்டங்கள். எத்தனை மாணவர்கள், மாணவிகள், படிக்கிற பிள்ளைகள், இளம் வயதினர் இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க. எத்தனை பேர், நீங்க யார் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க திரை வழியாய், இளம் பெண், இளம் வாலிபர், எத்தனை பேர் நீங்க இந்த பிரச்சனையை சந்திக்கிறீங்க? ஏன் பெற்றோர்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா எப்படி அற்புதமான விதத்தில் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது பாருங்க. ஒருவேளை தேவனுடைய உதவியை தேடாமல் போயிருந்தால், அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் செய்யாமல் போயிருந்தால், வேறு வழியிலே வாழ்க்கை திசை மாறி இருக்கும். அது இன்னும் பெரிய சோகத்தை ஏற்படுத்திடும். ஆனா எப்போலாம் நீங்க ஆண்டவர் ஆலோசனை கேட்கிறீங்களோ, ஒருபோதும் துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. சூழ்நிலை மாறு. இந்த பெண் கேட்டு கீழ்ப்படிந்தால் அற்புதமாய் சூழ்நிலை மாறுகிறது. இந்த அற்புதமான சாட்சி கவனிங்கள். ஒரு பாட்டில் தண்ணீர், டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் சற்று நேரத்திலே ஜெபத்திலே ஒன்றிணைய போகிறோம். நண்பர்களே, விசுவாசம் உங்களுடைய. நான் உங்களுக்கு விழிப்பை கொடுக்கிறேன். நீங்கள் தான் எடுத்துக்கொண்டு கடைபிடிக்க வேண்டும். எனவே நீங்க எந்த நிலைமையில உங்களை பார்த்தாலும் சரி, அதே இடத்திலே, அதே சூழ்நிலையிலே நான் என்ன செய்வது, ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடு, நான் உமக்கு கீழ்ப்படிய தீர்மானிக்கிறேன், நீங்க சொல்ற பிரகாரம் நான் செய்ய போறேன், என் நிலைமையை மாற வேண்டும் என்று நீங்கள் சொன்னார், அவர் உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுப்பார். நீங்கள் அதிலிருந்து வெளியே வர, மேலும் உங்களுக்கு விளக்கங்களோ, விவரங்களோ, ஆலோசனையோ தேவையான நேரடியா எங்களை அணுக, விவரங்களை பெற்றுக்கொள்ள விரும்பினால் உடனே இப்போது இந்த வாட்ஸ்அப் எண்ணிலே தொடர்பு கொள்ளுங்கள். நீங்க லைவ் சாட்ல பதிவிடலாம், மெசேஜ் எங்களுக்கு அனுப்பலாம். நாங்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாய் நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாற முடியும். என் பேர் ஜெனிஃபர். நான் துறைப்பாக்கத்துல இருந்து வரேன். எனக்கு 6 வயசு இருக்கும்போது எனக்கு யுனிவர்சல் சர்ச் தெரியும். நான் எங்க சித்தி கூட தான் யுனிவர்சல் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ நான் சண்டே ஸ்கூல்ல கலந்துப்பேன், சண்டே ஸ்கூல்ல இருப்பேன், நிறைய விளையாட்டு விஷயத்துல இப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ நான் முதல் தடவை ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு 8 வயசு அந்த மாதிரி ஆகும்போது என் குடும்பத்துல பெரிய பிரச்சனைய நான் பார்த்துட்டு இருந்தேன். குடும்ப பிரச்சனைன்னு சொல்லும்போது எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா மேல சந்தேகமானது இருந்தது.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவை வந்து எங்க அப்பா அடிப்பாரு. எல்லா நாளுமே ஒரு நாள் விடாம எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவை அடிப்பாரு. நைட்டு ஆனாலே எங்களுக்கு தூக்கமே இருக்காது. நைட் டைம்ல நாங்க வந்து வீட்டுக்கு வெளியவே தான் இருப்போம். ஏன்னா எங்க அப்பா எங்க 3 பேரையுமே, என்ன, எங்க அம்மா, என் தங்கச்சிய உள்ளேயே சேர்க்க மாட்டாரு. பயங்கரமா அடிப்பாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு எங்க அப்பாவை பிடிக்காம போச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லா நாங்க தூக்கம் இல்லாம வெளியே இருப்போம். அப்ப நாங்க ரொம்ப சின்ன பசங்க. காலையில எங்களால ஸ்கூலுக்கு கூட போக முடியாது. அழுதுகிட்டே எங்க அம்மா கூடயே உட்கார்ந்துட்டு இருப்போம். இப்படி இருக்கும்போது நான் வந்து எங்க சித்தி கூட ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரிய ஆரம்பிச்சது. அப்ப என் குடும்பத்தோட பிரச்சனை என்னன்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு நாளும் அதுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வந்து பிரிஞ்சிடணும். 2 பேரும் வாழக்கூடாது அப்படின்ட்டு தீர்மானிச்சுட்டாங்க. விவாகரத்து வாங்கிக்கணும், டிவோர்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப நானும் என் தங்கச்சும் வந்து எங்க பாட்டியோட வீட்டுல தான் இருந்தோம். அவங்கதான் வந்து எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க மத்த பேரண்ட்ஸ பார்க்கும்போது எங்க கூட வந்து எங்க அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்லைன்னும் போது அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நானும் என் தங்கச்சியும் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தோம். நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சோம். ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல கேட்டோம். எனக்கு 11 வயசு ஆகும்போது நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே இந்த பிரச்சனை மாறணும், இது எல்லாமே முடியணும்னு சொல்லி. அதுக்கப்புறமேட்டு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வந்து ஒண்ணு சேர ஆரம்பிச்சாங்க. டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லி தீர்மானிச்சாங்க. ஆனா அது டிவோர்ஸ்ல முடியாம அவங்க வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சேன். அப்ப வந்து நான் ஆலயத்துல இருந்தாலுமே நான் வந்து என்ன யாரு, நான் யாருன்றது வந்து தெரியாமலே இருந்துட்டு இருந்தேன். என் வெளிப்புறத்துல நான் எப்படி இருக்கேன்றத பார்த்தும் நான் உட்புறத்துல எந்த அளவு பாதிக்கப்படுறேன், எந்த அளவு வந்து எனக்குள்ள தனிப்பட்ட கஷ்டம் இருக்குன்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் நைட்டு வந்து தூங்க மாட்டேன். என் குடும்ப பிரச்சனை முடிஞ்சுமே எனக்குள்ள வந்து ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்ல. ஏன்னா என்ன நான் எப்பவுமே தனிமைப்படுத்திப்பேன். யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன். யாருக்கிட்டையும் நான் பழக மாட்டேன். யாராவது வந்து என்கிட்ட பேசினாலுமே நான் வந்து அவங்கள காயப்படுத்துவேன். காயப்படுத்துற மாதிரி, கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்கள ஏதாவது வார்த்தை சொல்லி திட்டி அவங்கள அனுப்பிடுவேன். யாரும் இதனாலேயே என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. எல்லாரும் என்னை விட்டு விலகி விலகி போவாங்க. நைட்ல வந்து நான் சரியா தூங்க மாட்டேன். ஏன்னா நைட்ல வந்து நிறைய நிழலையும் உருவத்தையும் நிறைய விஷயத்த நான் பார்ப்பேன். நைட்டு நான் தூங்கும்போது நாங்க எங்க ஃபேமிலியோட படுக்கும்போது ஏதாவது ஒரு நிழலோ இல்ல உருவமோ என் குடும்பத்தை கடந்து போறத பார்ப்பேன். அது நடமாடுறத பார்ப்பேன். என் வீட்டுக்குள்ளேயே இந்த உருவம் வந்து என்னை பயமுறுத்துறத பார்ப்பேன். நான் அப்படியே தூங்கிட்டனாலும் என்ன நைட்ல வந்து ஏதாவது ஒண்ணு அமுக்கிடும். இந்த மாதிரி இந்த பயத்தினாலே வந்து நான் தூங்க மாட்டேன். தூங்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன். நைட்டு நான் இதனாலேயே வந்து அதிகமா போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து கெட்ட சவகாசத்தை வச்சுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருந்தாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது. அப்ப வந்து நைட்ல அவங்களும் வந்து சில விஷயத்த வந்து பகிர்ந்துப்பாங்க. நைட்ல வந்துதான் நான் வந்து அவங்க கிட்ட மணிக்கணக்கா போன் பேச ஆரம்பிச்சேன். அப்படியே இருக்கும்போது நான் போனுக்கு அதிகமா அடிக்ட் ஆனேன். நிறைய வீடியோஸ் பாக்குறது, நான் அவங்க கிட்ட வந்து எனி டைமும் போன் பேசிட்டே இருக்கிறது, இப்படிதான் இருந்தேன். நைட்ல நான் தூங்கவே மாட்டேன். இதனால என் படிப்பு வந்து மொத்தமாவே கெட்டு போயிடுச்சு. நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன்ற ஒரு கிரேட்ல இருந்து நான் வந்து மொத்தமாவே படிக்காத ஒரு பொண்ணா ஆயிட்டேன். அப்ப வந்து எனக்கு வந்து இது வந்து என்னால ஏத்துக்க முடியல. எப்பவுமே நான் தனிமையா, எப்பவுமே வந்து ஒரு மன அழுத்தத்தோடயே நான் இருந்துட்டு இருந்தேன். ஏன் ஏன் எனக்குள்ள நான் அப்படி இருக்கேன்றத என்னாலேயே வந்து கண்டுபிடிக்க முடியல. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கேயாவது போனாலும் ரொம்ப அதிகமா பயப்படுவேன். யாருக்கிட்டே ஏதாவது பேசணும்னா என்னால நிம்மதியா பேச முடியாது. தைரியமா பேச முடியாது. உடனே எனக்கு அழதான் வரும். அவங்க கிட்ட பேசணும்னாலே அழதான் வரும். ஏன் எங்க அம்மா, எங்க அப்பா கிட்ட கூட நான் சிரிச்சு பேசினதே கிடையாது. அவங்கள வந்து எந்த அளவு நான் கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன். நைட்டு நான் தூங்காம இருக்கிறது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை, அப்பாவை 2 பேரையும் தூங்க விட மாட்டேன். ஒரு நேரமா அவங்களை எழுப்பி எனக்கு இந்த மாதிரி நிழல் தெரியுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நான் பாக்குறேன், ஒரு உருவம் நடந்து போகுது, இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அவங்களையும் தூங்க விட மாட்டேன், நானும் தூங்க மாட்டேன். இப்படிதான் நான் வந்து ஒரு நாளுமே இருந்து நான் வந்து என் வாழ்க்கையில கடந்துட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. சில நேரத்துல வந்து எங்க அப்பா குடிக்கும் போது கூட நான் யோசிப்பேன், எங்க அப்பா குடிக்கிற அந்த சாராயத்தை நம்மளும் எடுத்து குடிக்கலாம் அப்படின்ட்டு.
நான் என் தங்கச்சிக்கிட்டயும் சொல்லுவேன், இதை எடுத்து கொடு நான் குடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி. இப்படிதான் வந்து நான் இருந்தேன். அப்ப வந்து நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து கத்து கொடுத்தாங்க. நான் வந்து என்னோட உட்புறத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நான் விடுதலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து அந்த விடுதலைய என் வாழ்க்கையில நான் பார்த்து நைட்டு நான் நிம்மதியா தூங்குனேன். இனியும் நான் வந்து தனியான ஒரு பெண்ணா அப்படி கிடையாது. நான் தனிமையா இல்ல. நான் வந்து நைட்ல நல்லா தூங்குறேன். இனியும் வந்து உருவத்தையும் நிழலையுமே நான் வந்து பார்க்கல. நான் வந்து சமாதானத்தோட இருக்கேன். யாரெல்லாம் நான் வந்து வெறுத்தனோ, யாரெல்லாம் காயப்படுத்தனோ அவங்க எல்லாரையுமே நான் வந்து அன்பு செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன், இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதுமா அப்படின்ட்டு. ஆனா இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதும் இல்ல, ஏன்னா இது திரும்ப வரும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஆனா இதை நான் முழுமையா நிறுத்தணும். ஏன்னா தேவனோடு கூட போனா மட்டும்தான், தேவன் என் வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் என்னால வந்து எல்லாத்தையுமே கடந்து வர முடியும், எல்லாத்தையுமே நான் தைரியமா வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். அப்போதான் நான் தொடர்ந்து இன்னும் அதிகமா ஆலயத்துக்கு வந்தேன். பரிசுத்த ஆவியை பத்தி கத்துக்கிட்டேன். தேவனுடைய ஆவியை பத்தி ஒவ்வொரு நாளும் நான் கத்துக்கும் போது நான் தேவனுடைய ஆவியை பெறுறதுக்காக நிறைய தியாகத்தை செய்ய ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் தூங்க கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சேன். நைட்ல மத்தவங்க கூட பேசுறது அந்த மாதிரி, தூங்கவே கூடாதுன்னு சொல்லி. ஆனா தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயத்த தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதிக நேரம் ஆலயத்துல இருக்கிறது, நிறைய விஷயத்த தேவனை பத்தி கத்துக்கிறது, நிறைய விஷயத்த நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இது எந்த ஒரு கெட்ட சவகாசம்லாம் நான் வச்சுட்டு இருந்தனோ, கெட்ட நண்பர்கள்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து என் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பார்த்துக்க ஆரம்பிச்சேன். நான் தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு ஒரு நாளுமே நான் தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காக உபவாசம் இருந்தேன். நான் நிறைய விஷயத்த பண்ணேன். அதுக்கப்புறம் தேவனோட ஆவி எனக்குள்ள வந்தாரு. அப்ப பரிசுத்த ஆவியை நான் பெறும்போது தேவனோட மனுஷியா உணர்ந்தேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமான தெரிஞ்சது. இன்னைக்கு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா, என் குடும்பம் எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தேவனோட ஆவி ஒரே விசுவாசத்துல இருக்கும்போது நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். நிறைய விஷயத்த வந்து எங்களுக்குள்ளேயே நாங்க ஆவிக்குரிய விஷயத்துல பகிர்ந்துக்க முடியுது. இனியும் வந்து நான் வந்து கெட்ட கனவை பாக்குறது கிடையாது, கெட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நைட்ல வந்து நான் எந்த உருவத்தையுமே பாக்குறது கிடையாது, நிம்மதியான தூக்கத்தை தூங்குறேன், சமாதானத்தோட இருக்கேன், சந்தோஷத்தோட இருக்கேன். இப்போவும் எனக்கு நிறைய பிரச்சனை வரும், இருந்தாலுமே அந்த பிரச்சனைய வந்து எப்படி எல்லாம் நான் சரி செய்யலாம், எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம் என்ற ஒரு தைரியத்தையும் பலனையும் தேவனோட இருந்து நான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன். சோ தேவனோட ஆவி எனக்குள்ள இருக்கும்போது அந்த பலன் எனக்கு இருக்கு. நான் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி வர்றதுக்காக. இப்போ நான் ஒரு நபரா இருக்கேன். நான் எந்த பிரச்சனைய வந்து சந்திச்சுட்டு இருந்தேனோ, இப்போ யாரெல்லாம் என் வயசுல இருக்க பசங்க என்ன மாதிரி எப்படி வந்து அவங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனையை பார்த்துட்டு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே இப்ப நான் உதவுற ஒரு நபரா இருக்கேன். அவங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர ஒருத்தியா இருக்கேன். ஏன்னா வந்து நான் அந்த சூழ்நிலையில இருந்துதான் வந்திருக்கேன். இப்போ நான் அநேக பேருக்கு உதவக்கூடியவங்களா இருக்கேன். எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தேவனோட ஆவிய நான் பெறாம இருந்திருந்தா, தேவனோட வாய்ப்பை நான் கேட்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் வந்து மத்த ஆத்துமாக்கு உதவக்கூடியவளா கூட இருந்திருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு தேவன் என்னை தேர்ந்தெடுத்தது போல நான் அந்த வாய்ப்பை பெற்று தேவனோட ஆவியை வர வச்சேன். இன்னைக்கு என் குடும்பத்தோடு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா எல்லாருமே ஒரே விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு முன்னோக்கி போறோம். தேவனோட ஆவியில அதிகமா கத்துக்கிறதுக்காகவும் நாங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோமோ அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு என் குடும்பத்துல சந்தோஷமா இருக்காங்க என்னை பார்க்கும்போது. ஏன்னா நான் ஒரு புதிய ஜெனிஃபரா இன்னைக்கு இருக்கேன். அதை பார்க்கும்போது உண்மையாவே சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு நான் என்னுடைய ஸ்டடீஸ் முடிச்சு, 12th முடிச்சு, காலேஜ் லைஃப் முடிச்சு, இப்போ நான் ஒரு யூத்தா என் லைஃப்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்றதை நான் பார்த்து பிரச்சனை வந்தாலுமே அதை நான் வந்து முடிச்சு ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். இன்னைக்கு வந்து அந்த பலன் எனக்குள்ள இருக்கு. எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய பலன் எனக்கு வந்து இருக்கு. இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தேவனோட ஆவி எனக்கு இருக்கிறதுனால. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லமையான தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த ஜெபத்தை இந்த நேரம் பெற்றுக் கொள்கிறார்களோ இவர்கள் கேட்ட சாட்சிகளின் வழியாய் இவர்களுக்கு நீர் காண்பித்தீர்.
இவர் கவலைகள் நீக்கப்பட முடியும், கண்ணீர்கள் துடைக்கப்பட முடியும். எத்தனை இளம் பெண்கள் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், இளம் வாலிபர்கள். எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு எப்படி உதவி செய்வதற்கு தெரியாத பரிதவிப்பில் இருக்கிறார். யாரெல்லாம் தன்னை வாழ்க்கையின் கடைசி விளிம்பிலே பார்க்கிறார்களோ, கடைசி கட்டத்திலே அவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு என்ற உறுதியை கொடுக்கும். உம்மால் அதை செய்ய முடியும். என்னோடு இந்த ஜபத்திலே விசுவாசத்தை இணைத்துமை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு குரலுக்கும் செவி கொடுத்தேன். அந்த படுகொழியிலிருந்து, பரிதவிப்பில் இருந்து, அந்த தீராத வியாதி படுக்கையிலிருந்து, சுத்தத்தின் பிடியிலிருந்து இவர் கட்டவிழ்க்கப்படுவாராம். தண்ணீரை பருகுகிற தருணம் ஜீவன் இவர்களுக்குள் பிரவேசிக்கட்டும். சரீர வியாதிகள் மறையட்டும், மன அழுத்தங்கள் மறையட்டும், மன கசப்புகள் மறையட்டும், தவறான மனப்பான்மை நீங்கட்டும். என் தேவனை, வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டியதில்லை, புது வாழ்க்கையை துவங்க பலப்படுத்தும் தகப்பன். நான் ஒவ்வொருவரை ஜபத்தின் வழியாய் ஆசீர்வதிக்கிறேன், தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜபத்தை கேட்டு பதிலளிப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்க. தேவனுடைய சமாதானம் உங்களோடு, தேவனுடைய பலம் உங்களுக்குள்ளாய். நண்பர்களே, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளை காலை 9:30 மணி. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவனும் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?